தேங்க்யூ. ரொம்ப நன்றி ஃபார் யோர் லவ், ஃபார் யோர் சப்போர்ட். இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட்லி கடை இந்த படம் இட் வாஸ் லைக் ஒரு ஜேர்னி இருந்தது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் என்கிட்ட கேட்டப்போ நான் வேற ஒரு ஷூட்டில் இருந்தேன், டேட்ஸ் இல்லை. ஸோ வி ஸ்போக் அபவுட் இட். ஓகே இது முடியாது சொல்லி சரின்னு நான் வந்து வேறு ஷூட்டுக்கு போனேன். ஜஸ்ட்டு ஷூட் பண்ண போகிற ஜஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸ் முன்னாடி தனுஷ் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்குது, கேன் வி டூ இட்னு. அந்த டைமில் எங்கள் நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம். சரி யூனோ வாட், இது பண்ணிடலாம், இது எனக்கு நான் தான் பண்ணணும்னு இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ நானே பண்ணிடுறேன், அது எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணலான்னு சொல்லி பரோட்டா கடை இட்லி கடைன்னு மாறி மாறி நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி இது வந்து நடந்தது. ரொம்ப ஹார்ட் இருக்கிற ஒரு படம், ரொம்ப உயிர் இருக்கிற படம், வெரி வெரி எமோஷ்னல். அண்ட் எனக்கு அவங்க கொடுத்த ரோல் ஆஸ் யூஷுவல். திருச்சிற்றம்பலம்லேயும் சோபனாவை பற்றி சொல்லும்போது நான் நிறையா வாட்டி கேட்டேன், நான் இதுக்கு கரெக்டாக இருப்பேன், நான் இது டஸ் இட் சூட் மீன்னு கேட்டேன். இல்லை 100% யூ வில் பி ரைட் ஃபார் இட், ஐ வாண்ட் யூ ஓன்லி டு டூ இட்னு சொன்னாங்க. அதே மாதிரி இட்லி கடையில் திருப்பியும் நான் கேட்டேன், ஐ யூ ஷுவர் நான் இதுக்கு கரெக்ட் காஸ்ட்டாக, இதுக்கு ஓகேவா இருக்குமா, நல்லா இருக்குமா நான் பண்ணான்னு. நோ இட் வில் பி பர்ஃபெக்ட், நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் அ பிக் ஜேர்னி ஆஃப் இட்லி கடை. ஃபைனலி வி ஆர் ஹியர். படத்தில் எனக்கு மோஸ்ட்லி இளவரசன் சார், தனுஷ் அண்ட் சமுத்திரகாணி சார் கூட தான் எனக்கு சீன்ஸ் இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் தெம். ஆஃப்கோர்ஸ் சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், ஷாலினி அண்ட் அருண் விஜய், உங்கள் கூட ஒரு ஹாஃப் டே தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் தட் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங். சத்யராஜ் சார், ஐ ஸ்டில் லிசன் டு யுவர் சாங்ஸ். இப்போவும் எப்போவுமே காரில் நான் கேட்குறது செந்தமிழ்நாட்டு தமிழச்சி. ஐ ஆல்வேஸ் ஹியர் இட். ஸோ உங்களை டைரெக்டாக பார்த்தது எனக்கு ரொம்ப சரியலாக இருந்தது. இட் வாஸ் லைக் ஓ மை காட். So I really enjoyed working with all of you. Parthiban sir, finally we got to work again for very short but still. GV, this is the first time we are meeting and working together. Thank you so much for being part of this, and you've given great music. All the rest of the crew, Kavya, Shreyas, Namella, we've known each other since Tiruchitrambalam, so you all are like family and friends to me, and thank you for being that. Thank you, Dhanush. Finally, you know, after Tiruchitrambalam, very happy to do one more film, and yeah, thank you for making me a part of such a beautiful film. So ellarum paranga, you will absolutely love the film. Yeah, that's it. உங்களுடைய கண் பார்வையில் இட்லி கடையில் இருக்கிற தனுஷ் சார் வந்து பூக்கியா, இல்லைன்னா திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிற தனுஷ் சார் பூக்கியா? பழம் பூக்கியா? பூக்கினா வந்து கியூட்டா, ஸ்வீட்டா, அந்த மாதிரி கேரக்டர் திருச்சிற்றம்பலம் தானே. பூக்கி ரெண்டு பேர்ல பயங்கர ரொமான்டிக் யார் மேம்? ரொமான்டிக் பழம் தான் நினைக்கிறேன். பழம் தானா? ஏன் மேம், ஏன் அப்படி சொல்றீங்க நித்யா? ப்ளீஸ் சொல்லுங்க. பிகாஸ் நீங்க பார்க்கலையா எவ்வளோ பொண்ணுங்க இருந்தாங்க அந்த படத்துல? கரெக்ட், சாரி, என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட்டா எரிஞ்சிருச்சு பல்ப். நெக்ஸ்ட், தனுஷ் சார் ஆக்டரா எவ்வளவு பிடிக்கும், டைரக்டரா எவ்வளவு பிடிக்கும்? இட்ஸ் a good question. நான் அவங்க கிட்டே சொல்லியிருக்கேன் இது. I've told him this directly that for me I think he's a much better director than even an actor. Thank you so much, Nithya. Thank you so much for joining us. Thank you very much. Thank you. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும், எங்கள் இட்லி கடை குடும்பத்தைச் சேர்ந்த படக்குழுவினருக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும், எல்லாத்துக்கும் மேலா இங்கே இவ்வளோ நேரம் கூடியிருக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் மற்ற ஹீரோஸ்
காம்பினேஷனில் ஒரு 3-4 படம் பண்ணியிருக்கேன். டக்குன்னு ஓகே சொன்ன படம் ஒன்று என்ன இருந்தால், 2 இட்லி கடை. ஏன்னா இயக்குனர் தனுஷ் சார் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. கூப்பிட்டாரு, கதை சொன்னார், இந்த கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் சார், இந்த வேர்ல்டை பற்றி சொன்னார் சார். இது வந்து ஏன்னா எங்களோட வேர்ல்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும், எப்படி ட்ராவல் பண்ணும் அப்படின்ற ஒரு இந்த கதைக்குள்ளே எப்படி ட்ராவல் ஆகுதுன்ற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த ஸ்கிரிப்டில் அந்த கோர் எமோஷனை கதையில் எங்கேயுமே டீவியேட் ஆகாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் பிரதர். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, பிரதர் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதை சொல்லிகிட்டு இருக்கும் போதே, பிரதர் நான் பண்ணுறேன், உங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் அப்படின்னு. அந்த ட்ரஸ்ட் படம் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டேலேருந்து எண்டு வரைக்கும் இந்த கதாபாத்திரத்தை எப்படி போர்ட்ரே பண்ணால் அவரை பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்பாட்டில் எனக்கு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதே ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த டீம் ஃபுல்லாக என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இட் வாஸ் தேங்க்யூ ஸோ மச், வண்டர்ஃபுல் டீம். இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஐவ் காட் அ வண்டர்ஃபுல் பிரதர் அண்ட் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் அண்ட் மை கோஸ்டார்ஸ் சத்யராஜ் அண்ணா. அண்ணா, இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. ஃபஸ்ட் டைம் கூட ஒர்க் பண்ணேன். இட் வாஸ் பிரில்லியன்ட். பார்த்திபன் அண்ணா அகேன், அவர் எப்போ செட்டில் இருந்தாலும் ஒரு கலகலப்பாக இருக்கும். எங்களுக்கு காம்பினேஷன் இருந்தது. அண்ட் ராஜ்கிரண் சார், his character will be a backbone of the film. And Shalini, it was wonderful working with you. Nithya Menon, again, தனுஷ் பிரதரோட அவங்களோட காம்பினேஷன் சொல்லவே வேணாம். எல்லாருக்குமே அதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் வேறு மாதிரியா ஒரு விஷயம் 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கோன் பி அ ட்ரீட். ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமாக மட்டுமே இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஜிவி பிரதர், அது எப்படி தான் இவங்க 2 பேரும் ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுறாங்க எனக்கு தெரியலப்பா. அதாவது என்ன படம் எடுத்தாலும் இவங்க காம்பினேஷனில் ஹிட்டு. சாங்ஸ் ஆர் அமேசிங் எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் படத்தை ஃபுல்லாக உங்கள் ஆர்ஆரோட பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். லக் தி ஆடியன்ஸ். ரியலி ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட். ஆகாஷ் பாஸ்கரன் சார், இங்கே தான் நான் வந்து அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்ரேயாஸும் சிவானாவும் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு ஷூட்டிங்க்கும் வந்ததில்லை. ஸோ அப்போ தான் யோசித்தேன், இந்த டீமை நம்பி அவர் அப்படியே கொடுத்துட்டார், எப்படி இவங்க ஒரு நல்ல ப்ராடக்டை நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக அந்த நம்பிக்கை வீண் போகலை சார். இந்த ப்ரொடக்ஷன், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், உங்களுக்கு இந்த படம் உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு இட் வில் பி அ ஃபெதர் ஆன் த கேப். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. அண்ட் October 1st ஒரு பெரிய ஃபீஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள், ரெடியாக இருங்க. தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. எப்பயும் போல் நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கணும். தேங்க்யூ.